தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டி விகாரை மாற்றுக்காணி அல்லது இழப்பீடு என்கின்றார் அமைச்சர். கொலை மிரட்டல்களால் காவல்துறைக்கு விரைந்த அர்ஜுனா எம்பி. ஊடகங்கள் மக்கள் முன்வர தயாரா? யாழிலிருந்து அர்ஜுனா எம்பிக்கு பகிரங்க சவால். கிராம உத்தியோகத்தரை அச்சுறுத்திய என்பிபி உறுப்பினர் கைது. கனடாவில் காய்ச்சல் பரவுகை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. கனடாவில் 20 வயதான இந்திய மாணவர் சுட்டுக்கொலை, துயரத்தில் குடும்பம். கனேடிய மருத்துவமனையில் இந்திய வம்சாவளி நபருக்கு ஏற்பட்ட பெரும் துயரம். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸவிகாரியால் காணிகளை இழந்த பொதுமக்களுக்கு மாற்று காணிகளை பெற்றுக் கொடுப்பது அல்லது இழப்பீடுகளை பெற்றுக் கொடுப்பதே எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார். இதுகுறித்து கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் மேலும் தெரிவிக்கையில், தையிட்டி திஸ்ஸவிகாரை தனியார் காணிகளில் அமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் ஏற்கின்றோம். ஆனால் குறித்த விகாரை எமது ஆட்சி காலத்தில் அமைக்கப்படவில்லை என்பதும் அனைவருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் அரசாங்கம் என்ற வகையில் குறித்த பிரச்சினையை நீடிக்காமல் முடிவுறுத்தவே எதிர்பார்க்கின்ற நிலையில் விகாரைக்காக காணிகளை இழந்த மக்களுக்கு உரிய மாற்று காணிகளை வழங்குவது அல்லது தற்போதைய சூழ்நிலைக்கேற்ற அவர்களுக்கான இழப்பீடுகளை பெற்றுக் கொடுப்பதே எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு. இழப்பீடு அல்லது மாற்று காணிகளை வழங்குவதற்கு கூட எத்தனை பேரிடம் ஆவணங்கள் சரியாக இருக்கிறது என்பது ஒருபுறம் இருக்க, குறித்த பிரச்சினையை அரசியல் ரீதியாக மாற்றிக்கொண்டு செல்கிறார்கள். நாட்டில் மூவினங்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் எமது அரசாங்கம் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் மதம் மற்றும் இனங்களுக்கு இடையில் மோதல்களை உருவாக்க முயற்சிக்க கூடாது. ஆகவே அரசாங்கம் திடமான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது. தையிட்டி திஸ்ஸவிகாரிக்காக காணிகளை இழந்த மக்களுக்கு இழப்பீடு அல்லது மாற்றுக் காணி பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். யாழ்ப்பாண தையிட்டி திஸ்ஸவிகாரை விவகாரத்தில் அர்ஜுனா எம்பிக்கு காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவர் முரளிதரன் பகிரங்க சவால் விடுத்துள்ளார். இது தொடர்பில் காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவர் முரளிதரன் குறிப்பிட்டுள்ளதாவது: நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு பகிரங்கமாக பொதுவழியில் சவால் விடுகிறேன். தையிட்டியில் தற்போது சட்டவிரோதமாக கட்டப்பட்ட பிகாரி காணி மக்கள் 18 பேருக்கு சொந்தமானது என்பதை நிரூபிக்கிறேன். உம்மால் முடிந்தால் பகிரங்க விவாதத்திற்கு ஊடகங்கள் மக்கள் முன்வர தயாரா என காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவர் ரத்தினசிங்க முரளிதரன் பகிரங்க விவாதத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். அதேவேளை யாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோதமாக 18 குடும்ப மக்களின் காணிகளை அடாத்தாக பிடித்து விகாரை அமைக்கப்பட்டமைக்கு மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்துள்ள நிலையில் தையிட்டி விகாரியை இடிக்க வேண்டுமென்றால் முதலில் நல்லூர் கோயிலை இடிக்க வேண்டும் என அர்ஜுனா எம்பி கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் இன்று அதிகாலை முந்தலகம போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிராம உத்தியோகத்தர் ஒருவரை திட்டி அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பில் என்பிபி பிரதேச சபை உறுப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தளம் பிரதேச சபையின் மங்களேலிய தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 5ஆம் திகதி தான் அனர்த்த நிவாரண கடமை நிமித்தம் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் குறித்த உறுப்பினர் பயணித்த சிறிய லொரி வண்டி மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. அந்த சந்தர்ப்பத்தில் உறுப்பினர் தன்னை திட்டியதாக கிராம உத்தியோகத்தர் போலீசில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தான் முந்தலம பிரதேச செயலாளருக்கு தெரியப்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற அனர்த்த குழு கூட்டத்தின் பின்னரும் குறித்த உறுப்பினர் தனக்கு தொலைபேசியில் அழைப்பை ஏற்படுத்தி திட்டியதாகவும் கிராம உத்தியோகத்தர் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைய விடுக்கப்பட்ட அழைப்பின் பேரில் என்பிபி உறுப்பினர் இன்று காலை முந்தலம போலீஸ் நிலையத்தில் ஆஜரானதை தொடர்ந்து கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் கைதான சந்தேக நபர் புத்தளம் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவிற்கு கையடக்க தொலைபேசிகளில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெல்லிப்பளை காவல்துறையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது.
பலிகாமம் பிரதேச சபை உறுப்பினர்கள் 4 உட்பட பலர் சேர்ந்தே குறித்த கொலை மிரட்டலை விடுத்துள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மல்லாகம் முகவரியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் கட்சி அலுவலகத்திற்கும் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி நேற்று முன்தினம் 119 அழைப்பின் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு 2 தொலைபேசி எண்களில் இருந்து கொலை மிரட்டல் வந்ததாக தெல்லிப்பளை காவல்துறை பொறுப்பதிகாரிக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அடையாளம் தெரியாத 2 நபர்களிடமிருந்து தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் பலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் 4 உறுப்பினர்களின் பெயர்கள் மற்றும் விவரங்களை அளித்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கனடாவில் 20 வயதான இந்திய மாணவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கனடா ஒட்டாவா ஹைலின் ஹிரிக் டிரெரியல் பகுதியில் உள்ள ரொரென்டோ ஸ்கார்பரோ பல்கலைக்கழகம் அருகே கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை 3:30 மணியளவில் மாணவர் ஒருவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் அங்கு விரைந்து சென்று பார்த்தபோது அந்த மாணவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது தெரியவந்தது. தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் உயிரிழந்த மாணவரின் பெயர் ஷிவாங் அவாஸ்தி என்பதும் அவர் இந்தியாவை சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது. அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்திய நபர் சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடிய நிலையில் போலீசார் குற்றவாளியை தீவிரமாக தேடி வருகின்றனர். கனடாவில் இந்த ஆண்டிற்கான காய்ச்சல் பரவல் வழக்கத்தை விட முன்கூட்டியே ஆரம்பித்துள்ளதாகவும் நாடு முழுவதும் நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஆண்டின் காய்ச்சல் வைரஸ் அதிகமாக பரவும் தன்மை கொண்டதும் கடுமையான தாக்கம் ஏற்படுத்தக்கூடியதுமானதாக இருப்பதாக தொற்றுநோய் மருத்துவர் கிறிஸ்டோபர் லோபோஸ் தெரிவித்துள்ளார். பொதுவாக காய்ச்சல் பரவல் பருவத்தின் பின்னர் பகுதியில் உச்சத்தை எட்டும் நிலையில் இந்த ஆண்டில் அது முன்பே தீவிரமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக H3N2 வகை வைரஸ் மிகவும் தொற்றுதலுக்குரியதாக இருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர், நீங்கள் நோயுற்றிருந்தால் வீட்டிலேயே இருங்கள் என அறிவுறுத்தியுள்ளார். ஒட்டாவாவில் உள்ள கிழக்கு ஒன்டாரியோவில் குழந்தைகள் மருத்துவமனை கடந்த வாரம் அவசர சிகிச்சை பிரிவில் தினமும் 200க்கும் அதிகமான நோயாளிகள் வருகை தந்ததாக தெரிவித்துள்ளது. துரதிருஷ்டவசமாக சில உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன. மேலும் மருத்துவமனை வருகைகளும் அனுமதிப்புகளும் பெருமளவில் அதிகரித்துள்ளன என அந்த மருத்துவமனையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கனடாவில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த நபர் ஒருவர் மருத்துவமனையில் நீண்ட நேரம் காத்திருந்து உயிரிழந்துள்ளார். 44 வயதான இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட நபர் ஒருவரே இவ்வாறு கனடாவின் எட்மாண்டன் பகுதியில் வைத்தியசாலை ஒன்றில் காத்திருந்து மரணித்துள்ளார். இருதய வலி தொடர்பாக குறித்த நபர் அவதியுற்றிருந்தார் எனவும் கடுமையான வலி ஏற்பட்டதாக அவர் கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. என்னால் இந்த வலியை தாங்க முடியவில்லை தந்தையே என குறித்த நபர் தனது தந்தையிடம் உருக்கமாக கூறியதாக அவரது தந்தை தெரிவிக்கின்றார். எவ்வாறெனினும் குறித்த மருத்துவமனையில் அந்த நபர் 8 மணித்தியாலங்கள் வரையில் சிகிச்சை எதுவும் அளிக்கப்படாமல் காத்திருந்தார் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த மருத்துவமனையில் ECG சோதனை ஒன்று எடுக்கப்பட்டு அவருக்கு எவ்வித அவசர சிகிச்சையும் அளிக்க தேவையில்லை என கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரசாந்த் ஸ்ரீகுமார் என்ற 44 வயதான நபரே உயிரிழந்துள்ளார். 3 பிள்ளைகளின் தந்தையான குறித்த நபர் ஒரு கணக்காளர் என்பது குறிப்பிடத்தக்கது. நேரத்திற்கு நேரம் குறித்த நபரின் இரத்த அழுத்தம் மட்டுமே சோதனை இடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.